இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இங்கே துன்ப நேரத்திலோ ஆரோதல் உனக்களிப்பார். இங்கே துன்ப நேரத்திலோ ஆரோதல் உனக்களிப்பார். இன்பம் உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினார். எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இன்பம் உணர்ந்து இயேசுவை நோக்கினார். எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். வான்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடுவார். வான்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் வேலனை உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் வேலனை உனக்களிப்பார். அவரின் வெளிச்சம் ரட்சிப்புவானாலும் தாமதமின்றி நீ வந்திடுவார். அவரின் வெளிச்சம் ரட்சிப்புவானாலும் தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வெளியையும் குணமாக்கும் வல்லவர். சகல வெளியையும் குணமாக்கும் வல்லவர். யாராயிருந்தார் வேதங்கள் என்றே கிருபையன்றே பெற்றிடுவார்.
நேசிக்கிற தகப்பனே. அப்ப அந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல ஒப்புக்கிடுது அப்பா. அவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு இருந்து வருடத்தை வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க துதலால் காலை வைக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வர தடப்பட்டவர்கள் ஆண்டவரே, இந்த ஒளிபரப்பு மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவருடைய அழைப்பை விட்டு விடாதபடி அவர்களோடு துணியார்ந்து வாழத்தை வேண்டும். பலவீனத்தில் இருக்கின்ற பிள்ளைகளும் இந்த பலவீனத்தில் இருந்து நல்ல ஒரு பலத்தை தரப்போறதுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதப்படியில கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென நாங்கள் செபிக்கிறோம். வாசிக்கப்பட்ட ஆண்டவரே வேத வாசிப்புல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு ஆண்டவரே தவறாமல் வாசிக்கும் போது அந்த பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். தேவ வசனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு புத்துணர்ச்சிகளை நாங்கள் விட்டு விடாதபடி அதன்படி நடக்கும் போது எங்களுடைய எல்லா காரியத்திலும் நீங்க எங்களை விசாலத்தில் வைப்பவர் நீ ஒருவர் தான். கொடுக்க போற செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு அது விதிகளாக மாற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். போதனை எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அம்மா கரத்தில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. விசேஷமாக இந்த திருச்சபை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பல ஆத்துமாக்கள் வர வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். விட்டு விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்டது அழைப்பதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நேற்றும் மீண்டும் என்றும் மாறாத ஆண்டவர், நம்மை நிலவாத ஆண்டவர். மீண்டும் 2 மாத இடைவேளைக்கு பின்பு உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக படரணும் உந்தன் நேசமே. மடி மீது தவழணும் மழலை குழந்தை நான், மடி மீது தவழணும் மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆமாண்டவரே, உம்மோடு இணைந்திட உங்களே நாங்கள் இணைத்திருக்க கர்த்தாவே எங்களை நீ ஸ்திரப்படுத்துவீராக, எங்கள் இதயத்தை திடப்படுத்துவீராக.
இந்த ஆண்டிலே 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தில் 22வது நாளிலும் இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உலகத்தில் எங்க பார்த்தாலும் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலைகளை நாங்கள் காண்கிறோம். எப்பொழுது என்ன நடக்கும் என்கின்ற ஆண்டவரே ஒரு நிலையில எங்களை நீ சுகமாய் வைத்திருக்கிறீர், நலமாய் வைத்திருக்கிறீர், சமாதானமாய் வைத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தியானிக்க போற வசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் கொடுத்த இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் போது, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது மெய்யாகவே கர்த்தர் எங்களுக்குள்ளே கிரியை செய்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பாட்டு பாடும்போது அந்த குழந்தை ஞாபகம் வந்து மடி மீது தவளனும் மழலை குழந்தை, கவலை இல்லாத குழந்தை இல்லையா, எல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு. சரி, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடல் பாருங்களேன். ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோடைய மடி மீது நம்ம தூங்குற அளவுக்கு தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலும் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தேவ வசனம் என்னன்னு சொன்னா, சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய். இதெல்லாம் நீங்க ஆண்டு எனக்கு கொடுத்த வார்த்தை, உங்க திருச்சபையில் வந்து உட்கார்ந்து கொடுத்த வார்த்தை. நீ ஏன் கலங்குகிறாய். அநேக சூழ்நிலைகளில் நமக்கு கலக்கங்கள் வருகிறது இல்லை, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம் வருகிறது இல்லை, என்ன செய்ய போறோம்னு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு திகைத்து போய் நிற்கிறோம். பிள்ளைகளை குறித்ததான ஒரு மனபாரம் எல்லா பெற்றோருக்கும் உண்டு. குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் வாலிப பிள்ளைகள், கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் படுகிற வேதனைகள், அவருடைய சேஷ்டைகள், அவர்கள் பண்ணுகிற அட்டகாசங்கள் நம்மளால சகிக்க முடியல, பெற்றோரால் சகிக்க முடியல, இல்ல திருச்சபையால் சகிக்க முடியல, போதகரால் சகிக்க முடியல. அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் காணப்படுகிறது. ஆமா தானே, ஏகப்பட்ட வித்தியாசங்கள். ஏன் திருச்சபை நடத்துகின்ற போதகர்கள் கூட இன்றைக்கு பொய் சொல்லி திரிகளாக இருக்கிறாங்க, பொய் சொல்லி திரிகளாக, தூத்தி திரிகளாக, கள்ளக்கணக்கு எழுதுகளாக, அநேகரை ஏமாற்றுகளாக இருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது சபையாரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம தானே, என்னடா இப்படி ஒரு திருச்சபையில் உட்கார்ந்துருக்கோமே, நம்ம போதகர் இப்படி பண்றாரு இல்ல. போதகரை என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு ரோல் மாடல், திருச்சபைக்கு ரோல் மாடல். நான் திருச்சபைக்கு ரோல் மாடல். ஆமென் ஆமென். என்னை பார்க்கிறவர்கள், என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். ஆமென். இயேசுவை பற்றிக் கொள்ள வேண்டும். உலகத்திலே ஒரு உன்னதமான வாழ்வு என்ன வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பொண்ணு இருக்குதோ பொருள் இருக்குதோ, நம்மகிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆமென். என்னை அழைத்தவர் நடத்துவார் என்ற விசுவாசம். யாபேசு அவருடைய தாய் சொன்னாங்க, நான் துக்கத்தோடு பெற்றேன், துக்கத்தின் மகன் யாபேசு என்று பேடல வேதியில வாசிக்கிறோம். ஆனா துக்கமும் ஓரமா போய் முடங்கி கிடக்கல, முடங்கி விடல. அவன் இந்த வார்த்தையை கேட்டு அவன் முடக்கப்படவில்லை. ரொம்ப விண்ணப்பம் பண்றான், ஆண்டவரே தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. அதுதான் முக்கியம். இன்னைக்கு எங்க யார் வீட்டுல என்ன பிரச்சனை எப்போ வரும் நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. தீங்கு நம்மை துக்கப்படுத்தல. கடந்த அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கலக்கம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில என்ன செய்யாது, புரளாது. அக்னி ஜுவாலை உண்மையில பற்றாது. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனம் நீங்களும் நானும் யாரு, வாக்கியம் உள்ளவர்கள். சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, நீ ஏமா கலங்குகிற, உனக்கு என்ன பிரச்சனை,
உன்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் உன்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார். அவர் கை விட்டு விடவா அவர் நம்மை அழைத்தார்? நம்மை அம்போடு விட்டு விடவா நம்மை அழைத்தார்? இல்ல, எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, தேரை இழுத்து தெருவில் விட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. தெருவில் விடுவதற்கு அல்ல, அதை நிலைப்படுத்துவதற்காகத்தான் உங்களை என்னை அழைத்தார். ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை தேடி வந்தேன். நெஞ்சோடு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டேன். என்னை நெஞ்சோடு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே. ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு கிராமத்துல கிடந்தாங்க. நான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த சென்னையில கொண்டு வந்து ஆண்டவர் அநேகருக்கு என்னை சாட்சியாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் ஏன் கலங்கணும்? சில வேளைகளில் ஊழியத்தை குறித்த பாரம் வரும். ஆண்டவரே அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு எதையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். கடந்த நாள்ல வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், ஃப்ரைடே நினைக்கிறேன், நானும் அன்பனனும் தேர்ஸ்டே ஈவினிங் நாங்கள் சந்திப்பது ரொம்ப அரிது. சண்டே கண்டிப்பாக சந்திப்போம் இந்த மாதிரி சபைக்கு வரும்போது, மற்றபடி அரிது ஃபோனில் பேசிக்குவோம். முன்னால் ஈஸி இருக்கிற வேலை பார்க்கும்போது அடிக்கடி சந்திப்போம். இப்போ 2 பேரும் 2 தூரமாக பிரிஞ்சிட்டோம். அதனால் நேரடியாக சந்திப்பு குறைவு. கடந்த நாளைக்கு பிச்சாட்டர் ஆலயத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் போது, நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனையிலே போராட்டத்திலே இந்த ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் ஒரு 3 சென்ட் இடம் வாங்கணும் ஒரு ஆலயத்திற்காக. இந்த தேவைக்காக பேசிக்கிட்டு இருந்தவற்றை என்னை ஏதாவது புரட்டி போட்டு அதை வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா இருக்க ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு டிக்கெட்டில் மாற்றி குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். நைட்டு 9 மணிக்கு. ஏன்னா அந்த பாஸ் என்ன சொல்ல தெரியுமா, நீங்கள் இந்த மாதத்தில் போயிட்டு இடத்த பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து வந்துருங்க, குடிக்கணும்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. இங்கே பற்றாக்குறை, கையில் காசு கிடையாது, ஆனால் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். நைட்டில் 9 மணிக்கு ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன், அது நான் செலுத்தாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வேலையே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க, வேலை கிடையாது. பல ஆயிரம் கிலோமீட்டர் அங்கே இருக்கிறாங்க, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, கணவன் கிடையாது, தனியாக இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் அவட சொல்கிறேன், உங்களுக்கு வேலை இல்லாமா, நீங்கள் ஏதோ ஒரு நாளைக்கு 2 ஹவர் வேலை செய்கிறாங்க, 2 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு $20 ஒரு $40 கிடைக்கும் ஒரு நாள் கூலி. அதில் அவங்களுக்கு போக்குவரத்து, வீட்டு செலவு எல்லாம் பார்த்துட்டு அவர்களும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சொன்னாங்க 60 லட்சம் ரூபா கடன். யோசித்து பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன், நான் அதை நசினம் செய்யணும், அதனால் நான் கரார் கணக்கு ஃபோன் பண்ணேன், அவருக்கு எடுக்கலை, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க யார் என்ன கேட்டாங்க. நான் சொன்ன வார்த்தை தெரியுமா, அம்மா நீங்களே வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, வருமானம் இல்லை, அதனால் ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார், நல்ல ஒரு வேலையில் இப்போ உட்காந்த பிறகு வருமானம் வந்த பிறகு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இல்லையா, என்னால் இப்போது என்னுடைய பொருத்தனையை முழுமையாக நிறைவேற்ற முடியாவிட்டாலும் நான் ஒரு பகுதியை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அதை வாங்கிக்கங்க, ஊழியத்துக்காக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்புனேன். நைட்டு 11 மணிக்கு என்னுடைய ப்ரேயர் முடிஞ்சுது. 11 மணிக்கு ப்ரேயர் முடிஞ்ச பிறகு மெசேஜ் எடுத்து பார்க்குறேன்,
46,757 ரூபா 50 பைசா வந்துருக்கு. கைதட்ட மாட்டேங்கிறீங்க, பொறாமையா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, ஒரு கலக்கம், ஒரு அச்சம், அடுத்த வேலைக்கு வேலை இல்லை, என்ன செய்யப்படும் ஒரு சூழ்நிலை. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஏசப்பா தருவாரையா, ஏசப்பா இதுவரை கைவிடலையா. எவ்வளவு ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? இல்லை, நம்ம ஒரு வேளை சோர்லன்னு கவலைப்படுறோம், டிஃபன் ஒன்றும் கிடைக்கலையேன்னு கவலைப்படுறோம், இல்லை தலைவலி வந்தால் கவலைப்படுறோம். ஆமே. ஏன்னா கடுமையானவர்களே, இன்னைக்கு இப்போ அந்த லேண்டுக்கு 1 லட்சம் ரூபா நான் சேர்த்துட்டேன், எனக்கு 1 லட்சம் ரூபா தான் வேணும், ஆண்டவர் தருவார். ஆமே. அழைத்தவர். அதனால சொல்ற, நீ ஏன்பா கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். இன்னைக்கு நாம செய்யற பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஆண்டவர் பக்கம் திரும்புறதே இல்லை, ஆண்டவர் பக்கம் போறதே இல்லை. வேற எங்கெல்லாமோ போய் காத்து கிடப்பான். அங்க போனா அது கிடைக்குமா, இங்க போனா இது கிடைக்குமா, எவ்வளவு கிடைக்கும். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பது நமக்கு வேதனையா இருக்கிறது இல்ல. மருத்துவமனையில எத்தனை மணி நேரம் காத்து கிடக்கிறோம் போய் டாக்டரை பார்ப்பதற்கு. ஒரு லேப்ல டெஸ்ட் எடுப்பதற்கு எத்தனை மணி நேரம் காத்திருக்கிறோம், சாப்பிடாம காத்திருக்கிறோம். ஒரு நாள் ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ண அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா டாக்டர் சொல்லுவாரு, நீ சாப்பிடக்கூடாது டெஸ்ட் முடிக்கிற வரைக்கும். பசி அடங்கிட்டு இருப்போம்ல. ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய கலக்கங்களை மாற்றுவார். ஆமென். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார். அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். இன்னும் 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 அவரை துதிக்க வேண்டும். பிரச்சனை வருதா, அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. பாடுகள் வருதா, அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. துதிக்க 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 பாடுகள் விலகும், துதிக்க துதிக்க பிரச்சனைகள் விலகும், துதிக்க துதிக்க போராட்டங்கள் விலகும், துதிக்க 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 அற்புதங்கள் நடக்கும். ஆமென். யார் சாட்சி? இஸ்ரவேல் ஜனங்கள் சாட்சி. துதிக்க துதிக்க செங்கடல் வழிவிட்டது, துதிக்க துதிக்க எரிகோ இடிந்து விழுந்தது. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய கலக்கங்கள் மாறும். 11ஆம் வசனத்துல திரும்ப அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்துக்கு ரட்சிப்பு அங்கிருந்து தான் வரணும். மனுஷனை நம்பாதீங்க, அதிகாரியை நம்பாதீங்க, அதிகாரத்தில் உள்ளவங்களை நம்பாதீங்க. உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க, ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நான் வேலை வாங்குறதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஆசை, ஒரு அற்ப ஆசை, கவர்மெண்ட்ல வேலை செய்யணும்ட்டு. சரியா? 1994 நேற்று தான் எங்கள் வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணும்போது ஒரு டைரி கிடச்சிது, 1995 டைரி. அதை பார்த்தீங்கன்னா அருமையான பாடல்லாம் எழுதி வச்சிருக்கிற பழைய பாடல்கள். காலையில் 5 மணிக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்துலேருந்து வண்டி கொண்டு திருநெல்வேலிக்கு, ஏறி திருநெல்வேலி போய் அங்கேருந்து மேலச்சவல் போனோம். அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் மேலே பிரயாணம் பண்ணணும். அங்கே போய் அவர் வீட்டில் போய் காலைல காசு கேட்போம், அவர் இருப்பார், எழும்புவார், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவார். திரும்ப அங்கேருந்து திருநெல்வேலி வந்து திரும்ப என்ன செய்யணும், நவீனத்துக்கு வேலைக்கு வரணும். இவ்வளவும் காலையில் 9 மணிக்கெலாம் நடந்துடும். அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யும். ஒரு நாளைக்கு அவர் போவார், நான் போகிறேன், அவர் போவார். எல்லாம் பிரயாசப்பட்டும் என்னுடைய பிரயாசம் வீணா போச்சு. ஆனால் ஆண்டவருடைய பிரயாசம் வீணாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 97 சென்னைக்கு கொண்டு வந்தார், ஒரு வார்டனா வந்தேன். ஸோ இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், 2025 ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக வைத்திருக்கார். ஆமென். கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். என்ன வந்தாங்கல்ல, ஒரு பாட்டு பண்ணார் இல்லையா, இயேசு அழைக்கிறார். ஆமாம், சகல வியாதியையும் சுகமாக்க வல்லவர் அவர்தான், சகல வேதனை நீக்க வல்லவரே அவர்தான். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தினார், அதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சாமுவேல் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். அன்னாருடைய சூழல் நமக்கு தெரியும். இன்னைக்கு அநேக குழந்தை இல்லாத சூழ்நிலை மனம் கலங்கி போய் நிற்கிறோம். பாருங்க, எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம், எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம் தனிக்கு உள்ளதா இருக்குது. அதை வைத்து எப்படி எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க.
ஏன்னா அந்த பாதையின் வழியே கடந்து வந்தவன் நான். அந்த பாதையின் வழியே, கடினமான பாதையின் வழியே கடந்து வந்தவன் நான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த அன்னாள் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் மனைவியாக 4ஆம் வசனம், பெண்ணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். பல வேளைகள் நம்ம யோசிக்க வேண்டும், ஏன் என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை, இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை? ஏன் என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைக்கு காரணம் யார்? நானா? என்னுடைய கேரக்டரா? என்னுடைய குணாதிசயமா? என்ன குறைவு என்னிடத்தில் உண்டு என்பதை நாம் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது அநேகர் அதை நம்ம தவறு பண்றோம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அநேக சூழ்நிலைகளிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதில்லை, ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆண்டவருக்கு கண் இருக்குதா, ஆண்டவருக்கு கால் இருக்குதா, காது இருக்குதா, நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன், எவ்வளவு ஜெபம் பண்றேன், கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு அம்மா ரெண்டு பகுதியில் ஒரு அம்மா கேன்சரால பாதிக்கப்பட்டாங்க. கொஞ்சம் வயசு தான், 35 வயசு தான் இருக்கும். நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். அவங்க சொல்றாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே. ஆண்டவரை தவிர அவங்க நல்லா எவருமே கிடையாது. இயேசுவே சொன்னாங்க. நாங்கள் சொல்றோம், அம்மா நீ உன்னை ஒப்பு கொடு, பாவத்தை அறிக்கையிடு ஜெபம் பண்ண, ஆண்டவர் சுகம் கொடுப்பார். அந்த பொண்ணு கடைசி இதை செய்யவே இல்லை. சிஎஸ்சி கிறிஸ்டியன். 7 வாரம் நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். 7 வாரம் நாங்கள் போய் ஜெபம் பண்ண ஃபெயிலியர் ஆனது அந்த ஒரு கேஸ் தான். அதே போல சிஎஸ்ஐ ரைடியில் ஒரு அம்மா நர்ஸா வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு கேன்சர். அவங்க வீடு எம்கே நகரில் அவங்க வீடு. அப்பொழுது இரவெல்லாம் பகலெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த அம்மா பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் ஐயரம்மா ஜாய்ஸம்மா சொன்னாங்க, ஐயா வாங்க ஐயா வீட்டில் போய் ஜெபம் பண்ணலாம். நான், எங்கள் சர்ச்சு செக்ரட்டரி, அந்த அம்மா 3 பேரும் போய் ஒரு நாள் நல்ல ஆராதித்து ஜெபிச்சுட்டு வந்தோம். அந்த அம்மாவுக்கு அற்புதமாக சுகம் கொடுத்தாரு. இன்னைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்மை நாம் உணர்வதில்லை. இங்க பாருங்க, கற்பத்தை அடைத்தது யாரு? கர்த்தர் வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினாலே அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். சக்களத்தை மாத்திரம் இல்லை, ஊரே விசனப்படுத்தும். ஆமா தானே? ஊரே விசனப்படுத்தும். பார்க்குறவங்க எல்லாம் விசனப்படுத்துவாங்க நம்மளை. அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, அது சொல்லவே முடியாது. எப்படி சொன்னாலும் அவங்க நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க. அதனால விலகி ஓடுகிற நாட்கள் உண்டு, குறிப்பிட்ட இடத்துக்கு போகாமல் இருந்த நாட்கள் உண்டு, வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா இந்த அம்மா எல்லாவற்றையும் கடந்து பாருங்க, எங்க போறாங்கள பாருங்களேன். 9வது வசனத்தை வந்து வாசிங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மன கலங்கி போய் குறிப்பிட்ட ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இல்லை, குறிப்பாக என் வாழ்க்கையில ஒரு புத்திர சுவீகாரத்தை சோதரித்துக் கொள்ள முடியல, அப்படி நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. ஏசாயால அழகா சொல்லுவார், தூசியை உதறி விட்டு எழுந்துரு. ஆமென். தூசிக்குள்ளே கிடக்காத, குப்பைக்குள்ள கிடக்காத. குப்பைக்குள்ள கிடந்தா நாத்தம் தான் அடிக்கும். தூசியை உதறி விட்டு எழுந்துரு. எழுந்தாள். அன்னாள் எழுந்தாங்க. அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே அழகா போட்டு உட்கார்ந்தார் பாருங்க. உங்க சித்தப்பா நிலையண்டையில சேர போட்டு திரும்பி பாருங்க, அப்படிதான் உட்கார்ந்திருந்தார் ஏலி. சரியா? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 3 விதமான
காரியங்களை இந்த அன்னாளை குறித்து இந்த பகுதியை நாம் வாசிக்க முடியும். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. முதல்ல எங்க போன? கர்த்தரை அணுகினார். கர்த்தரை அணுகினார். என்னுடைய சக்கரத்தினுடைய வாயின் வார்த்தைகள் என்னால் சகிக்க முடியல, என்னால் தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் என்னை வார்த்தையினாலே நெருக்குகிறார். ரொம்ப சுற்றி நிறைய பேர் நம்ம இருக்கிறாங்க, வார்த்தையில கொள்றவங்க. எனவே அவங்க நேர போறாங்க, ஆலயத்துல போய் கர்த்தரை நோக்கி மன்றாடுறாங்க. எப்படி மன்றாடுறாங்க பாருங்களேன். 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, தேவரீர் உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். இதுதான் அவனுடைய விண்ணப்பம். பர்டிகுலரா கேட்கிறாங்க, இதுதான் எனக்கு வேணும்னு கேட்கிறாங்க. ஆண்டவரை அணுகினாங்க. ரெண்டாவது அவங்க குறிப்பாய் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்கல, என் வயிற்றுல ஒரு புழு பூச்சை கொடுன்னு கேட்கல, இல்ல பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி கேட்கிறாங்க, எனக்கு இப்படித்தான் வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். ஆமென். நம்ம அநேக நேரங்களில் நாம பொதுவாய் கூட்டத்தில் கோஷம் போட்டு போயிடும். என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாய் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஏன் ஆண்டவருக்கு நிலைமை பற்றி தெரியாதா அப்படின்னு யோசிக்கலாம். ஆண்டவரை இயேசுவே சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் கேட்டாதான் கிடைக்கும். அப்ப என்ன வேணும் நான் கேட்கணும், என்ன வேணும் நான் கேட்டாதான் எனக்கு கிடைக்கும். காமனா இங்கிலீஷ் புக் வேணும் அப்படின்னா எத்தனையோ விதமான இங்கிலீஷ் புக் இருக்கு, எத்தனையோ விதமான ஆதர் எழுதுறவங்க இருக்கிறாங்க. யார் எந்த ஆதர் எழுதுறது வேணும்? இல்ல இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இல்லைங்களா? ஆமா. எந்த ஆதர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ப்ரொஃபசர், இந்த ஆதர் தான் பெஸ்ட், இதுதான் ஈஸி, இல்லை இது உனக்கு நாலேஜை கொடுக்கும். அதேதான் என்னுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பர்டிகுலராக கேட்க வேண்டும். ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படல் என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். குறிப்பாக கேட்டாங்க. மூன்றாவது அவங்க பொருத்தனை பண்ண கேட்டுக்கொண்டு, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய சமூகத்தை அணுக வேண்டும். மனுஷனை அணுகாதீங்க, மனுஷனை குறித்து நீங்க ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். கர்த்தர் என்னை எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலையும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. இவங்க சக்கரத்தை எப்படி பண்றாங்க, அதை நினைத்து கொண்டே இருக்காம நேர ஆண்டு சமூகத்தில் வந்தாங்க, விண்ணப்பம் பண்ணாங்க, குறிப்பா கேட்டாங்க, ஒரு பொருத்தனை பண்ணினார். அவள் கர்த்தருடைய சமூகத்திலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணும் போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். என்ன பண்றாங்க? சில பேர் யோசிப்பாங்க, என்ன பேசுறாங்க, பாப்பா வாய் அசைவு வைத்து நீ என்ன பேசணும் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார். இதான் பேசணும்னு கரெக்டாக சொல்லிடுவோம். அதே போலதான் அவர் யோசிக்கிறார். வாய் அசைவை பார்த்து அவர் பேசி பார்த்து கொண்டிருக்கிறார். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவ்வளோ பெரிய துக்கம், அவ்வளோ பெரிய கலக்கம், அவ்வளோ பெரிய வேதனை இல்லை, உதடுகள் மாத்திரம் அசைகிறது. அவள் இருதயத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கவலைகள் பெருகும்போது, கலக்கங்கள் நம்மை நெருக்கும் போது இருதயம் பேசும். இருதயத்திலிருந்து நாம் பேச வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேச வேண்டும், ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பேச வேண்டும். உதடு அசைகிறது, ஆனால் இருதயம் ஆண்டவரோடு பேசுகிறது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்துகள் என்று ஏறி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றால். அதற்கு நான் புரியுத்தமாக, அப்படியே ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, மனவேதனை உள்ள ஒரு ஸ்திரீ. என் சூழலை இப்படியெல்லாம் இருக்கிறது. நான் மனவேதனையோடு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நான் மண்டிட்டு இருக்கிறேன். மனவேதனையோடு நான் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். எனவே என்னை பேலியாளின் மகளாக நீ நினைக்க வேண்டாம். நான் குடிக்கவும் இல்லை, நான் வெறிக்கவும் இல்லை என்று சொல்லி அவள் இங்கே சொல்வது மாத்திரமல்ல, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எழுந்து, முதல் சாமத்திலே எழுந்து ஆண்டுடைய சமூகத்திலே உன் இருதயத்தை ஊற்றி என்று சொல்லி நாம் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறோம். எழுந்திருந்து இருதயத்தின் பாரங்களை, எந்த பாரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊற்றப்பட அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே, எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே, உம்மை தான் நிறுத்தி உள்ளே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே. யார் மேலையும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. என்ன சொல்றாங்க? மன கிளேசத்தினாலே நான் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். இதை கேட்கிற ஆசாரியாக ஏறி சொல்லுகிறார் 17ஆம் வசனத்துல, சமாதானத்துடனே போ, இஸ்ரவேல் இந்த இடத்துல கேட்ட உன்னதத்தின்படி உனக்கு கட்டளை இடுவாராக. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்க இருதயத்துல என்ன சிந்தனையோடு உள்ள வந்தீங்களோ, என்ன நெருக்கத்தோடு உள்ள வந்தீங்களோ, இன்னைக்கு அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகாதபடிக்கு இந்த இடத்துல, இந்த ஆல்டர்ல ஒரு 5 நிமிடம் நீங்க ஜெபம் பண்ணி, எப்போ இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே, ஆராதனை முடிந்த உடனே ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்திருந்து ஜெபம் பண்ணி, இருதயத்தில் அந்நாள் ஊற்றினது போல எல்லாவற்றையும் கொட்டி விட்டு நீங்க சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் அப்போ சிஎஸ்ஐ ஆண்டர்சன் திருச்சபை மெம்பர். போகாத டாக்டர் கிடையாது, பார்க்காத மருத்துவம் கிடையாது. கடைசி ஆண்டுடைய சமூகத்தில் போய் அந்நாளை போல அந்த ஆட்டலில் போய் அழுது சொல்றோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சாமுவேலை கொடுங்கன்னு கேட்போம். ஜெபிக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சாமுவேலை தருவார்னு சொல்லுவாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், அங்கலாய்ப்பை ஆண்டவர் கேட்டார். ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவேன், உங்க ஊழியத்தை நான் செய்கிறேன், நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இயேசு உன்னை குணமாக்குகிறார், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் நான் சொல்லுகிறேன். நான் எனக்கே ஒரு ஆசை இல்லாம நான் போய் நின்று சொல்லி வாட் இஸ் த யூஸ் ஆண்டவரே, என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, எல்லாரும் என்ன வேதனைப்படுத்துவாங்களே. அதற்காகவாவது ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணின நாட்கள் உண்டு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டிலே என்னுடைய மூத்த மகன் +2 படிக்கிறான். ஜெபம் பண்ணிக்கங்க, சாமுவேல், அவனுடைய பேர் சாமுவேல். ஏனென்று சொன்னால் அந்நாளை போல கேட்டு பெற்றுக்கொண்டபடினாலே அவனுக்கு சாமுவேல் என்று பெயர். 4 ஆண்டுகள் கடந்தது. ஒரு நாள் இப்படியோ இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன ஆண்டவரே, ஒரு துணைக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசனை தான் பண்ணேன். ஒரு குழந்தைய கொடுத்தார், கிப்சன் ஜெகியே. இவன் கேட்டு பெற்றுக்கொண்டபடினால் சாமுவேல், அவன் ஆண்டவருடைய சிந்தை என்று கொடுத்தபடினால கிப்சன், ஆண்டவராக கொடுத்தது கிப்சன் ஜெகியே. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், இரக்கங்களின் தகப்பன், தேவைகளை அறிந்தவர். தேவைகளை அறிந்து உதவி செய்கிற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அநேக நேரங்கள்ல நம்ம ஒரு கேள்விக்குறி, இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இதெல்லாம் அந்த கேள்வியை விட்டுருங்க, அதை தூக்கி தூரம் ஓரமா வச்சிருங்க, குப்பையில போட்டுருங்க. நடக்கும், கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. 20வது வசனம் சொல்கிறது, சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கற்போதியாக குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் அவனை பால் மறக்க பண்ண 3 காளைகளையும் ஒரு மரக்கால்மாவை ஒரு துருத்தியில் தாசி எடுத்துக்கொண்டு அவனை கூட்டிக் கொண்டு சீலோவுடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால், பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அதுக்கு அடுத்து சொல்றாரு, பலியிட்டு 26ஆம் வசனம் சொல்றாரு, என் ஆண்டவனே, இங்கே உன் மண்டையிலே யார் அறிமுகப்படுத்துறாங்க, அதே ஏலிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. என் ஆண்டவனே, இங்கே உன் மண்டையில நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், என்னோடு இருக்கின்ற இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினாலே அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. 4வது, சொன்னதை செய்து முடித்தார்கள். அன்னால் என்ன சொன்னாரோ, ஆண்டுடைய சமூகத்திலே அந்த ஆல்டர்ல அவங்க என்ன சொல்லி ஜெபித்தார்களோ, என்ன பொருத்தனை பண்ணினார்களோ, அதே பொருத்தனை நிறைவேற்றினார். கேட்டுக்கொண்டது அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் மனசுல கலக்கத்தை கொண்டு வரலாம், வேதனையை கொண்டு வரலாம். அந்த மன கலக்கத்தோடே உட்காராதபடி அந்நாளை போல இன்னைக்கு எழுந்து அவனுடைய சமூகத்துக்கு ஓடி வர, அவனுடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் கொட்டுங்க, அறிக்கையிடுங்க, மன வேதனையை முழுவதுமாக இறக்கி வைங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துள்ளவனை ஆதரிப்பார். பாரத்தை வச்சுட்டு அப்படியே நீங்கள் கடந்து போங்க, சமாதத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய மன கிளேசகத்தை மாற்றினார் என்று சொல்லி எப்படி இந்த அந்நாள் கடந்து சென்றார்களோ அதே போல நீங்க கடந்து சென்றீங்க அப்படின்னா, எப்படி அந்நாளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை கொடுத்தாரோ அதே போல நம்முடைய குடும்ப வாழ்விலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி மரியாதையோடு ஆண்டவராகிய இயேசு சொன்னார். நான் உனக்கு சொல்லலையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பதை நான் சொல்லவில்லையா? இல்ல, மரித்து போன 4 நாளை நாரி போன சடலத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினது உண்மை என்று சொன்னார். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில அன்னாருடைய விண்ணப்பத்தை கேட்டு குழந்தையை கொடுத்தது உண்மை என்று சொன்னார். ஆப்டால் ஒரு லாரன்ஸுடைய விண்ணப்பத்தை கேட்டு 2 குழந்தையை கொடுத்த ஆசை உண்மை என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி எழுந்திருந்து ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுமா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ எதை குறித்து கலங்குகிறாய்? குடும்பத்தின் சூழ்நிலை குறித்து கலங்குகிறாயா? வேலை ஸ்தலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை குறித்து நீ கலங்குகிறாயா? கடந்த நாளில் கூட ஒரு டீச்சர் கூட தான் சொன்னாங்க, என்னுடைய பள்ளியில பல நெருக்கடிகள் என்னால தாங்க முடியல, பயங்கரமா நெருக்கிறாங்க. சிஎஸ்ஐ பள்ளி தான். ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணோம். மறுநாள் சாட்சி சொல்றாங்க, இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சமாதானமா என் வேலையை செய்ய முடிந்தது. எஸ், சமாதானத்தை தருகிறவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. மனுஷன் சமாதானத்தை கெடுக்க பார்ப்பான், சூழ்நிலைகள் சமாதானத்தை கெடுக்க பார்ப்பாங்க. நான் சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி பாருங்க. எந்த நீங்க சூழ்நிலை நெருக்கப்பட்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை மனம் கலங்கி போய் வேதனையோடு இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்நாளை போல எழுந்திருங்க.
தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. கடந்து போன காரியங்களை குறித்து நீ கலங்கி நிற்காத, வேதனைப்படாத. யாவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு வந்திருக்கிறது. ஏன் கலங்குகிறார், ஏன் தியங்குகிறார்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரால் முகத்துக்கு ரட்சிப்பு வரும். இன்னும் நீ அவரை துதிப்பதற்கு அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யாதான் மாற்ற முடியும். நீ முடிவெடுத்தால் யாதான் மாற்ற முடியும். எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவேன். எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவேன். உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நேசிக்கிறேன் ஆண்டவர், அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர் நீ. இந்த கால வேளையிலும் அன்னாளை கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரை. அன்னாளை கடாட்சித்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறேன். நான் நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகள் எந்தெந்த பாரத்தோடு என்னென்ன சூழ்நிலையோடு உங்களை நோக்கி பார்த்தார்கள் என்பதை கர்த்தர் இதை அறிவி அன்னாவுடைய வேதனையை மாற்றின ஆண்டவர், அன்னாவுடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர், அன்னாளுக்கு சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேதனைகளை மாற்றி, துக்கத்தை மாற்றி, சமாதானத்தை கட்டளை கொடுப்பதற்காக உம்மிடத்தில் வேண்டி கொண்டபடியே அன்னாள் பெற்றுக் கொண்டதை போல இவர்களை பெற்றுக் கொள்வதற்கான கிருபைகளை தருவீராக. வியாபாரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, வேதனைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, கற்ப தடைகளை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே ஜெனிஃபர் தம்பதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகளை கர்த்தர் நீர் கடாட்சித்து அருளுவீராக. அன்னாள் வேண்டிக் கொண்டதை போல உடைய சமூகத்திலே வந்து வேண்டிக் கொள்ளும் போது அன்னாளை கடாட்சித்து ஆண்டவர் இந்த மகளை கடாட்சித்து இதே சன்னிதானத்திலே ஏழை முன்பதாக வந்து சாட்சி சொன்னதை போல உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளையாக வந்து சாட்சி சொல்படியாக கிருபைகளை தருவீராக. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்ற என் தெய்வம் நீங்க செய்து முடிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்கள் எழுப்புகிறாரே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.